வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நான் அருண். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 2026-27க்கான வேகன்சி தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான போஸ்டிங் வந்து மார்ச் மந்த்ல ஃபில் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்ப இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1/8/2025, அதாவது இன்னிலிருந்து 21/8/2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல. சரியா? அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ பண்றதுக்கும் இதுதான் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்ஷனுக்கான விண்டோ வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத பின்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், பெட் எக்ஸாம், அதாவது பெட்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க இல்லையா? சில கேட்டகரிக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து செப்டம்பர் 2025 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பர்டிகுலரா அவங்க மென்ஷன் பண்ணல. சரியா? அதே மாதிரி பிலிமினரி எக்ஸாம்க்கு வந்துட்டு கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்டம்பர் 2025 பண்ணிக்கலாம். டேட் பின்னாடி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும், பிலிம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா அக்டோபர் 2025 இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2025 டிக்ளேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கான கால் லெட்டர் வந்துட்டு நவம்பர் 2025, மெயின்ஸ் எக்ஸாமும் அதே மந்த் தான் நவம்பர் 2025 நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நீங்க ஒன்ஸ் மெயின்ஸ்ல கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026 அலாட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இது மூல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 11 பேங்க்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ்க்கு வந்துட்டு பேசிக் பே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 பே ஸ்கேல் 24,550 வந்துட்டு பேஸ் பே இருக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 64,480 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? பே ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, மினிமம் ஏஜ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 28 வயசு இருக்கணும். அதாவது 2/8/1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/8/2005க்கு பின்னாடி பிறந்திருக்கக்கூடாது. சரியா? இன் பிட்வீன் இதுக்குள்ள உங்களுக்கு 20 to 28 இயர்ஸ் இருக்கலாம். சரிங்களா? 20ல இருந்து 28 வயசு இருக்கலாம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி அல்லது எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதாவது இதுல இருந்து ஒரு 5 வருஷம் அவங்க 92ல பிறந்தவங்களாவும் இருக்கலாம், அவங்க அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிள் தான். சரியா? அதே மாதிரி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நான் கிரிமிலேயர்ல இருக்காங்க, ஓபிசி நான் கிரிமிலேயர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, சரியா? பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 10 இயர்ஸ். அப்ப எஸ்சிஎஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதிகபட்சமா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்கன்னா அதிகபட்சமா 3 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனோட 31 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க 28 + 10 38 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் 21/8/2025 படி வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சரியா? அதாவது உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துட்டு 21/8/2025 வாங்கிடுவீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க வந்துட்டு எந்த டேட்குள்ள கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கணும் டிகிரி சர்டிபிகேட்ஸ் 21/8/2025 நீங்க வாங்கிருக்கணும். சரிங்களா? எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா பிலிம்ஸ்ல வந்துட்டு 4 செக்ஷன் இருக்கும். ஒன்னு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அடுத்தது நியூமெரிக்கல் எபிலிட்டி, அடுத்தது ரீசனிங் எபிலிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30, மேக்ஸிமம் மார்க்கும் 30 தான். சரி, ஈச் ஒன் டைம் வந்து செப்பரேட் டைம் கொடுத்துருக்காங்க 20 மினிட்ஸ். அதே மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி 35, 35, 20. ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100, 100. ஏபிஏ ஆஸ் யூஷுவல் தான், சிலபஸ்ல எந்த மாற்றம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு qualifying each of the 3 tests by securing cut-off marks. ஒவ்வொன்றுக்கும் குவாலிஃபை இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்க அந்த கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எலிஜிபிள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க் பண்ணிருக்காங்க 20 மினிட்ஸ். சரியா? ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இப்போ ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மோஸ்ட்லி வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. நம்ம ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. வேறஸ் இதுல பர்டிகுலரா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் உங்களுக்கு சோர்சஸ் குறைவா தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனல்ல நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்கமிங்ல இதுல எழுத போற மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இதுல 50 மார்க்ஸ், 40 கொஸ்டின், 50 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ்,
மேக்ஸிமம் மார்க் 40, 35 மினிட்ஸ். அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டிக்கு 40க்கு 60, 35 மினிட்ஸ். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் 1 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால தான் வந்துட்டு 40 கொஸ்டின்ஸ்க்கு 60 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. டைம் வந்து 35 மினிட்ஸ். குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். இதுக்கு வந்து 30 மினிட்ஸ். மொத்தமாக 2 hours. உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 155. மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. சரிங்களா? அதில் அப்ளை பண்ணுறவங்க 10த்லையோ அல்லது அதுக்கு மேலே 11th 12th படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் படிச்சிருக்கணும். ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் தமிழில் படிச்சிருக்கணும். சரியா? அது மாதிரி இருக்கும்போது இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லோக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு நம்ம லோக்கலே இருக்கும். இப்போ நீங்கள் சேலம்னா சேலம்லேயே அப்ளை பண்ணலாம். ஈரோடுனா ஈரோடில் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் போகும்போது கால் லெட்டரோட என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நேமில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே நேம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸோ, வாட்டர்ஸ் கார்டோ வித் ஃபோட்டோகிராஃப், பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் issued by the gazetted officers or people's representative on official letterheads, identity card issued by the recognized college or university, Aadhaar, e-Aadhaar card with photograph, employee ID, bar council identity card with photograph. இதில் ஏதோ ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, எல்எல்ஆர்லாம் வந்துட்டு அதாவது ரேஷன் கார்டில் நேம் இருக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம், அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லேர்னர் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏதோ ஒரு ப்ரூஃபை கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அந்த நேமும், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கிற நேமும், உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நேமும் இந்த ப்ரூஃபில் இருக்கிற நேமும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அடுத்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பாருங்கள் ஹவு டு அப்ளைல இப்போ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், டிஇஎம்எஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா ஆன்லைன் ஃபீஸு. சரியா? அது அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் பேமெண்ட்டாக 175 பே பண்ணணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே, சரியா, ஓபிசி, நான் கிரிமினல் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இடபிள்யூஎஸ், இவங்க எல்லாத்துக்குமே, ஓசி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 850. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அப்படிங்கிறது. சரியா? அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃப் வேணும், சிக்னேச்சர் வேணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வேணும், ஏ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வேணும், சர்டிஃபிகேட் ஆஸ் மென்ஷன் இன் கிளாஸ் கே. அதாவது நீங்கள் வந்துட்டு பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்கன்னா அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 40% எபோவ் இருக்கும்போது அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது எஸ்எஸ்சி ஆர் எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது candidate will also be required to capture and upload their photograph through webcam or mobile phone during the registration process. லைவ் ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம இந்த ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். சரிங்களா? அடுத்த வேகன்சி பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா 105 வேக்கண்ட், பேங்க் ஆஃப் இந்தியா 20, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 40, கனரா பேங்க் தான் ஹியூஜ் வேக்கண்ட் 450. அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 127, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்துட்டு இந்தியன் பேங்க்ல எதுவும் வேக்கண்ட் இன்னும் இல்லை, நாட் ரிப்போர்ட். அப்போ கூடி சீக்கிரம் சொல்லும்போது அந்த இதோட ஆட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 50, அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் 60, அடுத்தது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்துட்டு 30 சொல்லியிருக்காங்க. யூகோ பேங்க் வேக்கன்ஸ் சொல்ல, அப்கமிங்கில் சொல்லிடுவாங்க. சரிங்களா? அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 12 வேக்கன்ஸு பார்த்தீங்கன்னா 894. கண்டிப்பாக உங்களுக்கு 1000 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த பேங்க்ல நான் ரிப்போர்ட் சொல்லலை, எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இந்தியன் பேங்க்கும் மோஸ்ட்லி வந்து அதிகமாக எடுக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்துட்டு யூகோ பேங்க் அதிகமாக எடுப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1000+ வேக்கன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு நல்ல டைமிங் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுக்கணும். சரி, எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஐன்னு போட்டு இந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் எழுதணும், இந்த கண்டென்ட் தான் எழுதி ஹேண்ட் ரிட்டனில் எழுதி இந்த இடத்துல ஐக்கு அப்புறம் இந்த நேம் ஆஃப் த கண்டென்ட் உங்க நேம், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க நேம் எழுதி பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த கிளாஸ். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் என்னென்ன இருக்கணும் அப்லோட் பண்ணும்போது, எக்ஸாம் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அப்படின்ட்டு இல்லையா? அடுத்ததுல வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் நான் கிரிமி லேயர். சரியா? உங்களுக்கு வந்து ஓபிசியில்
நான் கிரிமி லேயர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு எப்போ ரெனியூவல் பண்ணிருக்கணும், இவங்க இதுலேயே ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் படி 1/4/2025 இருந்து சரிங்களா அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு வேலிடா இருக்கணும். சரிங்களா? இதுக்கு அப்புறமா நீங்க இந்த டேட்ல இருந்தோ அல்லது இதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், ரெனியூவல் பண்ணிருக்கணும். அப் டு அந்த கடைசியா அந்த உங்களுக்கு ஃபைனல் இது நடக்கும் இல்லையா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் வந்துட்டு இதுதான் வேலிட். சரிங்களா? அதாவது 1/4/2025க்கு அப்புறம் அதை ரெனியூவல் பண்ணக்கூடியதா இருக்கணும், ரெனியூவல் பண்ணதா இருக்கணும் சர்டிஃபிகேட். மறந்துடாம அதை முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ கூட பண்ணிடலாம். பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதிகபட்சம். சரிங்களா? அவ்வளவுதான். சரி, நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்துட்டு பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இது மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 to 15 நாள் தான் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமான டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, டைமிங் இருக்காது. அதனால நீங்க இப்பல இருந்தே அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா மீதி 3 வந்து பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கு ரெண்டுக்கும் ஒன்று தான் இல்லைங்களா? ஆமா தானே? ஆப்டிடியூடும் சரி, ரீசனிங்கும் சரி, அது வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் சரி, பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஒன்று தான். ரொம்ப வந்து டஃபெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல தான் நம்ம படிப்போம். ஆரம்பத்துலேருந்தே பெருசாக பார்க்க மாட்டோம். ஒரு சிலர் தான் ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஒர்க்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அவங்களால டெப்த்தாக படிக்க முடியாது. அதனால அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை பிளந்தே அதுக்கும் டைம் இப்போ ஒரு 8 hours ப்ரிப்பரேஷனுக்கு ஒதுக்குறீங்கன்னா ஒரு 6 hours வந்துட்டு இந்த 3 செக்ஷனுக்கும் ஒதுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்துட்டு ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு ஒதுக்குங்க. சரிங்களா? அப்பதான் உங்களால மெயின்ஸ்ல வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து டக்குன்னு வந்துட்டு வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.